காரைக்கால் மாவட்டத்தில் நெடுங்காடு போராளிகள் குழுவினர் மாவட்ட ஆட்சியர் சந்தித்து மனு அளித்தனர். நெடுங்காடு தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை, குடிநீர், மின்சாரம், சாக்கடை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் இதனை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்து தர வேண்டி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து நெடுங்காடு போராளிகள் குழுவினர் மனு அளித்தனர். அதில் அவர்கள் நெடுங்காடு தொகுதி காரைக்கால் மாவட்டத்தில் புறக்கணிக்கப்பட்ட தொகுதியாக இருந்து வருவதாகவும் இங்கு வாழும் மக்களுக்கு சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் எனவும் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் மூலம் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தென் மாவட்ட மக்களுக்கு மேலும் 4 லாரிகளில் நிவாரணப் பொருட்கள் அமைச்சர் சுவாமிநாதன் அனுப்பி வைத்தார். தென் மாவட்டங்களில் அதிக மழைப்பொழிவு காரணமாக வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. மழையில் இருந்து பொதுமக்களை மீட்கவும் அவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கவும் அரசு பல்வேறு நடவடிக்கையும் மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து முதற்கட்டமாக 2 லாரிகளில் பிஸ்கட், ரொட்டி பாக்கெட்டுகள் அனுப்பி வைக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து நேற்று 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ உப்பு ஆகிய 11 வகையான பொருட்கள் அடங்கிய தொகுப்புகள் தயார் செய்யப்பட்டு 1500 பெட்டிகளில் 3 லாரிகள் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டது. இதனை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் கலெக்டர் கிறிஸ்தராஜ், மாவட்ட வருவாய் அதிகாரி ஜெய்பி, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் லட்சுமணன் உள்ளிட்டவர்கள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே புதுப்பட்டு கிராமத்தில் தாங்கல் ஏரி கரைபுடைப்பு காரணமாக தண்ணீர் வீணாக வெளியேறுவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். புதுப்பட்டு கிராமத்தில் மதுராந்தகம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட 30 ஏக்கர் பரப்பளவு கொண்ட தாங்கல் ஏரி உள்ளது. இந்த தாங்கல் ஏரியை நம்பி சுமார் 100க்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் உள்ளது. இந்நிலையில் ஏரியின் மதகு அருகே கரை உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக வெளியேறியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். இந்த ஏரியை நம்பி விவசாயிகள் சில பேர் நடவும் நட்டு செய்து காத்து இருந்த நிலையில் தண்ணீர் வந்து பயிர்கள் அழிந்துவிட்டன. இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு பலமுறை தகவல் கொடுத்தும் அதிகாரிகள் வரவில்லை எனவும் உடனடியாக ஏரி உடைப்பு சீரமைக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கல்லூரி மாணவர் டெங்கு காய்ச்சலால் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சங்கராபுரம் பகுதியை சேர்ந்தவர் குமார். இவர் கண்ணங்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் டிரைவராக பணியாற்றி வருகிறார். இவருடைய மகன் சஞ்சய் ராமசாமி 2 நாட்களுக்கு முன்பு காரைக்குடி அரசு மருத்துவமனையில் காய்ச்சலுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் காய்ச்சல் அதிகமாக இருந்ததால் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி மாணவர் சஞ்சய் ராமசாமி உயிர் பிரிந்தது. இவர் இறந்ததற்கு அரசு டாக்டர் அலட்சிய போக்கே காரணம் என்று கூறப்படுகிறது. மேலும் அந்த பகுதியில் சாக்கடை கால்வாய் தேங்கி இருப்பதால் கொசு பரவும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருச்செந்தூரில் இருந்து சென்னை நோக்கி வந்த விரைவு ரயில் நிறுத்தப்பட்டது. தென் மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக திருச்செந்தூரில் இருந்து சென்னை நோக்கி வந்த விரைவு ரயில் நிறுத்தப்பட்டது. இது ஸ்ரீவைகுண்ட ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக ரயிலில் இருந்த பயணிகள் வெளியேற முடியாமல் 2 நாட்களாக ரயில் நிலையத்திலேயே சிக்கி தவித்து வந்தனர். இந்நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டு சிறப்பு ரயில் மூலம் வாஞ்சை மணியாச்சி ரயில் நிலையத்தில் இருந்து சென்னை எழும்பூருக்கு அழைத்து வரப்பட்டனர். இந்நிலையில் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தை பாதுகாப்பாக வந்தடைந்த பயணிகள் கூறுகையில், திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் கண்டு திருப்புகையில் கனமழை காரணமாக ரயில் பயணம் பாதிக்கப்பட்டு மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியதாக தெரிவித்தனர். மேலும் அரசு சார்பில் மீட்பு படையினர் தங்களை பத்திரமாக மீட்டு வாஞ்சை மணியாச்சி ரயில் நிலையம் அழைத்து வந்து பின்னர் சிறப்பு ரயில் மூலம் தங்களை பத்திரமாக மீட்டு அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக தெரிவித்தனர். மயிலாடுதுறையில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்டப்ப அங்காடியில் அகில இந்திய ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் அபிகாபதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்திருந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து பென்ஷனர் அனைவருக்கும் குறைந்தபட்ச பென்ஷன் தொகையாக மாதம் 9,000 பஞ்சப்படியுடன் வழங்க வேண்டும், பென்ஷனர் அனைவருக்கும் இஎஸ்ஐ மருத்துவ காப்பீடு வசதி செய்து தர வேண்டும், மூத்த குடிமகளுக்கு பறிக்கப்பட்ட ரயில்வே கட்டண சலுகை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏராளமானோர் கோஷங்களை எழுப்பினர். சிறுதானிய உணவின் முக்கியத்துவத்தை விளக்கி திருச்சியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது.
உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இருந்து திருச்சி நீதிமன்றம் அருகில் உள்ள எம்ஜிஆர் சிலை வரை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் கல்லூரி மாணவ மாணவியர் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியினை திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அப்போது உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர் டாக்டர் ரமேஷ் பாபு உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். இப்பேரணியில் பொதுமக்கள் தங்களது உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க ஒரு முறை பயன்படுத்திய சமையல் எண்ணெயை மறுமுறை பயன்படுத்தக்கூடாது என்றும், சிறுதானிய உணவுகளே சிரமமற்ற வாழ்வை தரும் என்றும், சோழ உணவே சோம்பலை நீக்கும் என்றும் வாசகங்கள் அடங்கிய விழிப்புணர்வு பதாகைகளை கல்லூரி மாணவர்கள் கையில் ஏந்தி சென்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் மாவட்ட திட்டக்குழு கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகம் மற்றும் மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் முன்னிலையில் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம், தேசிய ஊரக குடிநீர் வழங்கும் திட்டம், முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்தும், முடிவுற்ற பணிகள் குறித்தும், நிலுவையில் உள்ள பணிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுகையில், பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனை மாணவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவும் கூறினார். இக்கூட்டத்தில் திட்டக்குழு உறுப்பினர்கள் பாஸ்கர், மகாதேவி, முத்தமிழ்ச்செல்வி, கருணாநிதி, அருட்செல்வி, து ஹரிபாஸ்கர் மற்றும் அனைத்து பேரூராட்சி செயல் அலுவலர்கள் உள்ளிட்ட அரசு துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கம் சார்பில் மாநில பொதுச் செயலாளர் சரவணன் தலைமையில் செயலரிடம் மனு அளிக்கப்பட்டது. மனு அளித்த பின் பேசிய சரவணன், தமிழகத்தில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் பெய்து வரும் மழையால் ஏற்பட்டுள்ள மழை வெள்ளத்தால் கால்நடை வளர்ப்பு மற்றும் விவசாயம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது என்றார். இதனையடுத்து பேரிடர் மீட்புக் குழுவை அனுப்பி வெள்ளத்தில் சிக்கியுள்ள ஆடு, மாடு மற்றும் அதனை வளர்க்கும் மக்களை மீட்டு நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் கால்நடைகள் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டுள்ளது, அதனை மீட்டு கால்நடை வளர்ப்போர் மற்றும் கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்வதாகவும் கூறினார். புதுக்கோட்டை மாமன்னர் கல்லூரியில் மும்பை பங்கு சந்தை ஆதரவளிக்கும் சேமிப்பு மற்றும் முதலீடு விழிப்புணர்வு என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. மாமன்னர் கல்லூரியில் வணிக நிர்வாகவியல் துறையின் சார்பாக மும்பை பங்கு சந்தை ஆதரவளிக்கும் சேமிப்பு மற்றும் முதலீடு விழிப்புணர்வு என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. இக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் புவனேஸ்வரி தலைமை தாங்கி உரையாற்றினார். இதில் வணிக நிர்வாகவியல் துறையின் தலைவர் முனைவர் சத்ரு சங்கர வேல்சாமி வரவேற்புரையாற்றினார். இதில் பம்பாய் பங்குச் சந்தையின் அங்கீகரிக்கப்பட்ட சிறப்பு பயிற்சியாளர் ராஜேஷ் பாபு பயிற்சி அளித்தார். முனைவர் அழகிரிசாமி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். இந்த துறையின் பேராசிரியர்கள் மற்றும் மாணவ பிரதிநிதிகள் கருத்தரங்கு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். சென்னை நன்மங்கலத்தில் பாரதியார் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஓவியப் போட்டி, பேச்சுப் போட்டி நடைபெற்றது. தாகூர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பாரதியார் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஓவியப் போட்டி, பேச்சுப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஓய்வு பெற்ற LIC அதிகாரி ரவிச்சந்திரன் பரிசுகளை வழங்கினார். அவர் பேசும்பொழுது, மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்வதற்கு அதிகாலையில் எழும் பழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். மேலும் மாணவ மாணவியர்கள் உடல்நலத்தை சிறப்பான முறையில் வைத்துக் கொள்வதற்கு ஓடி விளையாட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பாரதியாரின் கவிதைகள் பாடி சிறப்பித்தனர். இந்த விழாவில் தாகூர் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் நேமிதாஸ் வரவேற்புரையாற்றினார். இதில் ஏராளமான ஆசிரியர்கள், மாணவ மாணவியர் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு செய்யாறு செல்லும் சாலை அருகே மக்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முள்ளுவாடி ஊராட்சிக்கு அருகே சதீஷ் என்பதற்கு சொந்தமான கட்டிடத்தில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடை முன்பு ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மதுபான பிரியர்கள் மதுவினை வாங்குவதற்காக வருகை தந்ததால் அப்பகுதியில் இரு தரப்பினரும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த ராணிப்பேட்டை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த இரு தரப்பினருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் இந்த தீர்மானம் மாவட்ட நிர்வாகத்திற்கு கொண்டு சென்று மதுபான கடையை இப்பகுதியில் திறக்க விடாமல் நடவடிக்கை எடுக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர்.